நாம பேசுற தமிழ்ல ஆங்கிலம் கலப்பு அதிகமாயிடுச்சு. அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். அதை விட நம்ம வாழ்க்கையில அமெரிக்காவின் கலப்பு ஊறிடுச்சு. எங்க வீட்டிலேயே அமெரிக்காவின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட அதிர்ச்சி மாற்றத்தை பார்ப்போம். என்னுடைய பெயர் சரவணன். எங்களின் தொழில் விவசாயம். ஆனால் நான் இப்ப இந்த சேனலை நடத்திட்டு வரேன். சத்தியமா இப்ப எங்க வீட்டுல எத்தனை மாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா தான் மாட்டை வளர்த்து பால் கறந்துட்டு வராங்க. 2011 முன்னாடி எங்க வீட்டுல நாட்டு மாடு இருந்தது. தினமும் 2 லிட்டர் மட்டும்தான் கறக்கும். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறக்கிற ஜெசி மாடு வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதிகம் பணமும் சம்பாதிச்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல எவ்வளவு ஆப்பு நமக்கு இருக்குன்னு. அமெரிக்காவின் மருத்துவ முறையில் கலப்பு மாடுகளை உருவாக்கி பசுமை புரட்சின்னு சொல்லி ஜெசி மாட்டை இந்திய அரசு அறிமுகப்படுத்திச்சு. இதனால 2 லிட்டர் பால் கறக்கிற நாட்டு மாட்டை யாரும் வாங்கல, அடிமாட்டுக்கு வித்துட்டாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான். நாட்டு மாடு 2 லிட்டர் பால் கறந்தாலும் அது ரொம்ப சத்தானது. ஆனா இப்ப நம்ம அதிகமா வச்சிருக்கிறது ஜெசி மாடு. எங்க வீட்லயும் ஜெசி மாடு தான் இருக்கு. அது A1 பால் வகையை சார்ந்தது. இதுல ஊட்டச்சத்து எதுவுமே இல்ல. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. சர்க்கரை நோய், புற்றுநோய், பெண்களை மலடியாக்குறது, ஆண்களின் வலிமையை குறைக்கிறது என பல நோயை நம்ம இந்தியாவில பரப்புது. இவ்வளவு நோயும் நம்ம இந்தியாவில பரப்புதான் அமெரிக்கா ஜெசி மாட்டை இந்திய அரசு மூலம் அறிமுகப்படுத்திச்சு. அமெரிக்காக்கார நம்மளுக்கு நோயை மட்டும் பரப்பலங்க, அதுக்கான மருந்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை இது. இதனால இந்தியாவுக்கு நோயா வருது, அமெரிக்காக்காரனுக்கு பணமா போய் சேருது. சரி, இப்ப நம்ம எங்க விவசாய நிலத்துக்கு போவோம். இதுக்கு முன்னாடி ஏறு ஓட்டுறதுக்கும் மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கும் 2 காளை மாடுகள் இருக்கும். பொங்கலுக்கு எங்க அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மாட்டு வண்டியில போக அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மஞ்சு விரட்டுக்கு போகும்போது என்ன பார்த்து பயந்துருக்காங்களோ இல்லையோ, எங்க வீட்டு காளையை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. ஆனா இப்ப எங்க வீட்டுல காளை மாடு இல்ல. ஏறு ஓட்டவும், நெல்லு மூட்டை, காய்கறி ஏத்தி செல்லவும் எல்லாமே வண்டியாவே எங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டாங்க. இதுல பீட்டாக்காரன் வேற ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்ப எங்க வீட்டுல காளை மாடே இல்ல. நாங்க பழைய வீட்டுல இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் தனி வீடு இல்லைங்க. நாங்க வளர்க்குற கோழிக்கும் தனி குட்டி வீடு. எல்லாம் நாட்டு கோழிங்க. கறியும் முட்டையும் நல்லா டேஸ்டா இருக்கும். கோழிக்குன்னு கட்டியிருந்த அந்த குட்டி வீட்டுக்கு முட்டை போடுறதுக்கும் நைட்டு தூங்குறதுக்கும் அதுவே தானா வந்துட்டு போவோம். அப்போ நாட்டுக்கோழி முட்டையை டெய்லியும் டேஸ்டா சாப்பிட்டு வந்தோம். மிச்சம் இருக்க முட்டையை குஞ்சு பொறிச்சு வளர்த்து வந்தோம். ஆனா இப்ப குறைஞ்ச விலைக்கு கோழிக்கறி, கோழி முட்டை, அமெரிக்கார மருத்துவ முறையில கலப்பு கோழி வந்ததால எல்லாரும் அதையே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறதே அதிசயமாயிடுச்சு. விலையும் ஏறிடுச்சு. ஒரு நாட்டுக்கோழி முட்டை 100 ரூபாய் அமெரிக்காவில. இது அமெரிக்காரன் நம்ம கிட்ட இருந்து வாங்கி அங்க சேல் பண்ணி அவனுக்கு லாபம். இதுவே நாட்டுக்கோழி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அமெரிக்காவில 30 ரூபாவும் நம்ம கிட்ட 2 ரூபானும் விற்கலாம். நாட்டுக்கோழி முட்டையில தான் அதிகமான சத்தம் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கு. இந்த மாதிரி கலப்பு கோழியை சாப்பிடறதுனால நோய் நமக்கு தான், அமெரிக்காரனுக்கு தான் பணமா போய் சேருது. மருந்து வித்து வித்து பெரிய பணக்காரனா ஆயிட்டான். அதிகமா எலக்ட்ரானிக் கார் உற்பத்தி பண்ற ஜப்பான்காரன் கூட பெரிய பணக்காரன் ஆகல. ஆனா இந்தியா கிட்ட மருந்து வித்தே ஒரு நாடு பெரிய பணக்காரன் ஆகுதுன்னா நம்ம எவ்வளவு பெரிய மக்கள் தொகை. இப்ப நாங்க விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா உரம் தேவை. நாங்க 5 ஏக்கர் வச்சிருக்கோம். இதுக்கு உரம் வேணும்னா குறைஞ்சது 10 மாடாச்சு வேணும். அதுவும் நாட்டு மாடு உரம் தான் சத்தானது. ஜெசி மாடு போட்ட சாணத்தை வச்சு விவசாயம் பண்ண முடியாது. பயிர் வளைஞ்சதும் மடிஞ்சு போயிடும். இப்ப எங்க கிட்ட உரமும் இல்ல, நாட்டு மாடும் இல்ல. இப்ப நாங்க என்ன பண்றது? அப்போ விவசாயம் உரம் வாங்க நாம அமெரிக்கா கிட்ட கையேந்துறோம். அவனுடைய கெமிக்கல் மருந்து வச்சுதான் நம்ம இப்ப எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு வரோம். அதுல வர உணவு சத்தானதுன்னா இல்ல, வைட்டமின் இருக்கானா இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கானா இல்ல, வேற என்னதான்பா இருக்கு? அதுல நமக்கு நோய் அதிகம் ஏற்படுத்துற கெட்ட சத்து தான் இருக்கு. இப்படி சாதாரண எங்கள் விவசாய ஒரு வீட்டிலே அமெரிக்காரன் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாடு, இந்தியா, இதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க. எவ்வளவு பேர் கிட்ட இருந்து அமெரிக்காரன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையை நாம உயிரான மனுஷனா பாக்குறோம். ஆனா அமெரிக்காரன் ஒரு வியாபாரமா பாத்துட்டு இருக்கான். அமெரிக்காவின் உதவி இல்லாம நம்ம வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம நாட்டு அரசும் அவங்களுக்கு ஆதரவு தருது. ஏன்னா சுத்தி இருக்க சீனா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் என எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, எதிரியா இருக்காங்க. பக்கத்து நாட்டுக்காரன் ஒரு குண்டு போட்டா அமெரிக்காரன் எப்ப வந்து நம்மளை காப்பாத்துறது? அவனை நம்பி இவங்க வேலை செய்யறாங்க. இனியாச்சு நம்ம எல்லாமே சொந்தமா உற்பத்தி பண்ணணும், யாரையும் நம்பி இருக்க கூடாது. அதனால நம்ம இயற்கையான கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் காத்து நம்மளோட உற்பத்தியை அதிகரிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா ஆகணும். நம்ம இந்தியாவில தயாரிச்ச பொருள் மட்டும் வாங்கணும். விவசாயத்துக்கும் கல்விக்கும் அதிக முக்கியத்துவம் தரணும். இயற்கை உணவு சாப்பிட்டா அப்புறம் ஹாஸ்பிட்டலே குறைஞ்சிடும். மக்களே, தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி.